ஹாய் டிடிஜி ஸ்குவாட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்பரே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். ஸோ எங்கேருந்து போக போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தம்பம்பட்டி பேருந்து நிலையம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இந்த ஊரில் நம்ம வந்து திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த லைவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிற பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பஸ் தான். பட் இருந்தாலும் இந்த பஸ்ஸோட டிரைவிங், இந்த பஸ்ஸோட இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் ஊரோட, எங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பஸ்ஸு. ஸோ எஸ்பிடி பஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கும் வரும் இந்த பஸ்ஸும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து கொத்தமங்கலம் போகிற பஸ்ஸு. ஸோ புதுக்கோட்டை உங்களுக்கு தெரியும், கொத்தமங்கலம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா கொத்தமங்கலம் எங்கே இருக்குன்னு தெரியும். பட் வெளியிலேருந்து யாராவது என் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தமங்கலம்னா என்னன்னு தெரியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். ஸோ எங்கள் ஊர் பஸ் தான் இது. ஸோ இந்த பஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸோட மேலே நேற்று எனக்கே கிடச்சிச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பஸ்ஸோட மோடு. ஸோ பாலாஜி பஸ் மோடு தான் இது. பஸ் மோடில் லிவரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிடியோட லிவரி மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையில செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ புதுக்கோட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவரங்குளம், அப்புறம் வம்பநாள் ரோடு, ஆலங்குடி, அப்புறம் பள்ளத்துவீடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு வர வழியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கிராமங்கள். ஆலங்குடி கிராமம் கிடையாது, சிட்டி. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமங்கலங்க லைட்டாக மறைஞ்சிருக்கு. ஸோ அது வர T45 புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, கொத்தமங்கலம், அதேமாதிரி பின்னாடி ஒரு முருகர் சிலை. அப்படியே எங்கள் ஊர் பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்காங்க. உண்மையில செம்ம ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த பஸ்ஸை ட்ரைவ் பண்ணி தான் நம்ம திருச்சிக்கு வந்து நான் போக போகிறோம். ஓகே வாங்க, ரொம்ப பேசிட்டோம். ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ண போகுது. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் அது முடியும். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஆனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக பார்க்குறீங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ ப்ளீஸ் டிடிஜி ஸ்குவாட்ஸ் நீங்களும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ புதுசாக யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த டிடிஜி ஸ்குவாட்ஸில் நீங்களும் ஒருத்தராக இருவீங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ் மறக்காம நீங்களும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கு ரிப்ளை பண்ணாமலாம் நான் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே கைஸ், லைவை ஆரம்பிக்கலாமா? போட்டிருப்போம். ஸோ பாலாஜி பஸ் மோடு தான். ஸோ அதோட லிவரி மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ பஸ் மேலே செம்ம சூப்பராக இருக்குது. பஸ்ஸில் மோடு லைட்டு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்க, பயணத்தை மேலே ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்பிடலாம். ஓகேங்க, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். என்னடே பஸ்ஸை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலான்னு பார்க்குறேன். அப்போது ஒரு டிராஃபிக்கை போட்டிங்கடாடே. என்னடே மனசாட்சியே இல்லாமல் பண்ணுறீங்களா? திருப்பி நான் போன வீடியோவில் பண்ண மாதிரி பூந்து தான் போகணுமா? டெய்லி இந்த பேரிகேட்டில் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை தெரியல அதை தாண்டி போகிறதுக்கு. எப்போ பார்த்தாலும் போய் அதில் மோதிக்கிட்டே நிற்கிறாங்க. ஏன்டா எந்த தடவை மோதி நிற்கிறது? ஓ, இந்த சோப்பு டப்பா கார்காரன் வேலை தானா? டே கார்காரா என்ன மோடா போங்கடா. இந்த பஸ்ஸுக்காரனை பாரு, கவர்மெண்ட் பஸ்காரனை கொண்டு போய் குத்திக்கிட்டு நிற்கிறான். என்னங்கடா டே. சரி ஓகேங்க, நம்ம படிக்கலாம் போகலாம். சைடு ஏறி வந்தாச்சு. ஸோ இந்த மேப் மோடு மேலே ரொம்பவே வந்து ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ப முடியல. ஸோ இந்த மேப் மோடு மேலே ரொம்ப பெருசு தான். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் மாதிரி இல்லை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஆனால் நல்லா இருக்குது. பார்த்துட்டு நல்லா இருக்குது. யாருன்னு சொல்கிறேன் DJ cut your act.
DJ Kuthirax. ஸோ கைஸ் சொல்லிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட திருச்சியோட மலைக்கோட்டைக்கு வந்தாச்சு. ஐ மீன் நம்ம திருச்சி என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ திருச்சி வந்து நம்ம என்ட்ரி ஆயாச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம ஊர் திருச்சிங்கிற அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க அந்த மோடில். ஸோ பரவாயில்ல, உண்மையிலே தானே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓடுங்க, நம்ம ஊர் திருச்சி வேறு லெவலில் இருக்குல்ல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பஸ் வந்து திருச்சியில் ஓடிட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கு வந்து நான் போயிடலாம். ஸோ மலைக்கோட்டை வந்து என்ன ரொம்ப கிட்ட தான் இருக்குது. இந்த ரோட்டில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா போதும். இந்த மோடுக்கான லிங்க்கு கீழே இருக்கும், தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ பஸ் லைட்டாக கொஞ்சம் பிக்கப் அடி வாங்குது. ஓகே ஓகே, ஏற்றாப்புல ஒன்றும் வரல. ஸோ நல்லா போகலாம். ஸோ ஓகே, வந்தாச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஓகே, மலைக்கோட்டை உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். எனக்கு இங்கேருந்து நல்லாவே தெரியுது. ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடு தெரியும், அந்த இருக்கு பாருங்கள் கோயில். இப்போ வாங்க, அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம், போயிடலாம். ஓகேங்க, இப்போ இந்த மாதிரி இங்கிட்டு தான். ஸோ மலைக்கோட்டைக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ பிள்ளையார் வந்து நான் மேலே தான் இருக்காரு. ஸோ இப்போ மேலே போயிட்டு வந்தோம்னா விநாயகரை பார்க்கலாம். ஸோ பஸ்ஸை வந்து நான் எப்படி நிப்பாட்டிக்கலாம், அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு ஒரு வழியாக வந்தாச்சுங்க மலைக்கோட்டைக்கு. ஓகேங்க, பஸ்ஸை நிறுத்தியாச்சு. ஸோ மலையை ஏற ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, பஸ்ஸை நிப்பாட்டியாச்சு. ஸோ மலைக்கு மேலே ஏறுறது ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கே. ஓகே, பரவாயில்ல, வாங்க போய் ஏறிடலாம். அப்படியே பொறுமையாக ஏறும். லைட்டாக அந்த படிக்கட்டை அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, ஏறிடலாம் விடுங்க. ஸோ கேமரா ஆங்கில கொஞ்சம் இப்படி திருப்பி பிடிச்சிங்கன்னா ஏறிடலாம். ஏறதுக்கே ரொம்ப நேரம் போல். ஸோ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு மேலே ஏறிட்டோம். அப்படியே இந்த வியூவை பாருங்கள், சும்மா வேற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு மேலே ஏறிடலாம். ஸோ மேலே ஏறதுக்கு இங்கிட்ட ஏதாவது வழி இருக்கணும். ஸோ பார்க்கலாம் இங்கிட்ட என்ன வழி இருக்குது. ஓகேங்க, ஸோ விநாயகர் அந்த கோயிலுக்குள்ள தான் இருக்கார். ஸோ இன்னும் மேலே போயிட்டு சூப்பரான ஒரு வியூலாம் இருக்குது, அதெல்லாம் வேணால் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சும்மா வேற மாதிரி இருக்குது. மோடர் மேலே செம சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஒரு வழியாக திருச்சி வந்தாச்சுங்க. ரொம்ப நாள் ஆசையே இங்கே வர முடியாது. ஸோ படிக்கட்டு வந்தாச்சு. ஸோ படிக்கட்டுலேருந்து இப்படியே ஏறி போனோம்னா விநாயகர் வந்து அந்த இருக்கார். ஸோ ஒரு வழியாக திருச்சி மலைக்கோட்டையோட விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே சாமியை கும்பிட்டுக்கலாம். அப்படியே விநாயகர் எல்லாத்திற்கும் முதன்மை கடலாக இருப்பவர் இந்த வருஷம் நல்லபடியாக போடுமா. 2026 முதல் கோவிலாக உன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தடுத்து நான் போடுறேன், என் சேனலில் போடுற வீடியோ எல்லாம் நல்லபடியாக போகும் நம்புறேன். ஸோ அப்படியே திரும்பி பார்த்தோம்னா செம்மையான வியூ வந்து தான் இருக்குது. ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் லைட்டாக கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இன்றைக்கி மூடு. பரவாயில்ல, மற்றபடி தான் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நான் எப்படி நம்ம பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் நம்ம பஸ் அங்கே தான் நிப்பாட்டியிருக்கணும். பஸ் கொண்டாந்து இங்கே வந்து நான் நிப்பாட்டியிருக்கேன். பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ மோடு மேலே வேறு லெவலில் பண்ணியிருந்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஓகே கைஸ், இதான் அந்த வீடியோ முடிஞ்சுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ கைஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அதே தான். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் அந்த லைக்கு பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து என்ன மாதிரி கேம் ப்ளே போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த கேம் நான் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.